எல்லாம் இன்பமயம், எப்பொழுதும் இன்பமயம். அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி ஜேஷ்டாதேவி கிருபையினாலே எல்லோரும் எப்பொழுதும் இன்புற்றிருக்க வேண்டும். வாழ்க வையகம், வாழ்வோம் அனைவரும் நல்லாசியோடு. திருக்கழுக்குன்றம் பக்கத்தில் இருக்கக்கூடிய வீராபுரம் கிராமத்திலே எழுந்தருளி இருக்கும் அருள்மிகு ஜேஷ்டாதேவி குலிகன், மாந்தி என்ற இரு பிள்ளைகளோடு காட்சி தருகின்ற ஒரு கண்கண்ட தெய்வம். இந்த தெய்வத்தினுடைய கிருபையை பெற இன்று பல்வேறு விதமான பக்தர்கள் கோயிலை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார்கள். சமீபத்திலே ஜேஷ்டாதேவியின் மீது அதிக பக்தி உடையவர் பல்வேறு ஆலயங்களிலே சென்று அந்த ஆலய தரிசனம் பெற்ற பாக்கியசாலி இந்த திருக்கோயிலிலே ஜேஷ்டாதேவியை தரிசிக்க வந்தார். அவர் அந்த திருமூர்த்தியை கண்ட பிறகு ஆனந்தம் கொண்டு வீடியோ எடுத்து அவருடைய சேனல் ஆஃப் ஆர்ட் என்ற ஒரு யூடியூப்பிலே 2 பதிவுகளை பதிவு செய்திருந்தார். அந்த 2 பதிவுகளும் தெய்வீக பக்தி உடையவர்களுக்கு சென்றடைந்து அதனுடைய ஈடுபாட்டினை வெளிப்படுத்தினார்கள். யார் இவர்? இவருக்கு எப்படி இந்த இடம் தெரிந்தது? இவர் தெய்வீக ஈடுபாட்டிலே எவ்வளவு ஆழ்ந்த நம்பிக்கையோடு இருக்கிறார்? இதையெல்லாம் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? ஒரு சித்த புருஷர், மகாகாளியனுடைய ஒரு உபாசகர், தெய்வீகத்தோடு தெய்வத்தன்மையோடு நிதானத்தோடு செயல்படக்கூடிய ஸ்ரீலஸ்ரீ யானன் என்பவர். அவர் இந்த கோயிலுக்கு வந்து பார்த்த பிறகு இந்த கோயிலிலே சிறு சிறு மாற்றங்கள் செய்ய வேண்டும் என்று தனது விருப்பத்தை தெரிவித்தார். நாங்கள் அதை ஒவ்வொன்றாக கடைபிடிக்கிறோம். அந்த ஸ்ரீலஸ்ரீ யானன் அவர்கள் இந்த தாயின் மீது மிகுந்த பக்தி கொண்டதினாலே தொடர்ந்து நம்மோடு தொடர்பு கொண்டு அம்மனுடைய திருக்கோயிலே தினம் என்ன நடக்கிறது என்பதை அறிந்து கொள்ள ஆவலாக இருக்கக்கூடியவர். கடந்த ஒரு வாரமாக நாங்கள் அந்த கோயிலிலே இராப்பசி தீர்க்கும் அன்னதான திட்டம் என்பதை அவருடைய கருத்திற்கு தெரிவித்து அதனை இப்பொழுது செயல்படுத்தி கொண்டிருக்கிறோம். பகலிலே பசி இருந்தால் கூட நம்மை ஒன்று பொருட்படுத்தாது. ஆனால் இரவிலே பசியோடு இருந்தால் அது மிகவும் கொடுமை. அப்படிப்பட்ட கொடுமையை தீர்க்க வேண்டும் என்பதற்காக ஜேஷ்டாதேவியனுடைய கிருபா கடாட்சத்தோடு ராப்பசி தீர்க்கும் அன்னதானம் என்ற ஒரு திட்டத்தை நாங்கள் துவக்கியிருக்கிறோம். இந்த துவக்கம் கூட அந்த திருக்கோயிலிலே தரிசனம் செய்ய வந்தவர், மலேசியாவிலிருந்து வந்தவர்கள் திருமதி நவீன் மலர் அவர்களுடைய 2 தோழிகள் திடீரென அந்த கோயிலிலே விஜயம் செய்தபோது அன்னதானம் செய்கிறீர்களா என்று கேட்டார்கள். அப்பொழுதுதான் நாம் இதுவரை செய்யாதவற்றை நினைவு கூர்ந்தோம், செய்யப்போகிறோம் என்று சொன்னோம். உடனடியாக ஒரு தொகையை கொடுத்து நீங்கள் அன்னதானம் செய்யுங்கள் என்றார்கள். அன்றிலிருந்து நாங்கள் அந்த செயலை துவக்கி இருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் இரவு 7 மணிக்கு ஜேஷ்டாதேவிக்கு அன்னப்பிரசாதம் சமர்ப்பணம் செய்து அந்த அன்னப்பிரசாதத்தை அங்கே இருக்கக்கூடிய முதியவர்கள், பசியோடு போருக்கு அனைவருக்கும் வழங்க திட்டமிட்டு இப்பொழுது சிறியதாக துவங்கி இருக்கிறோம். தானத்தில் சிறந்தது அன்னதானம் என்பார்கள்.
அதிலும் இரவிலே பசியோடு இருப்பவருக்கு தீர்க்கிற அன்னதானம் மிகவும் சிறப்பு. இந்த வார்த்தையை கூட அந்த ஸ்ரீலஸ்ரீ யானன் அவர்கள் சொல்லி நமக்கு அறிவுறுத்தினார்கள். இதை தொடருகிறோம். இந்த அன்னதான திட்டத்திற்கு யார் விருப்பம் உள்ளவர்களோ அவர்கள் தொடர்பு கொள்ளலாம். அவர்களோடு நாங்களும் இணைந்து பணி செய்து இரவிலே பசியோடு இருப்பவர்களை பசியார வைப்பதுதான் நமது முதல் எண்ணமாக இருக்கும். தாயவள் மூத்தவள் அல்லவா, பாசத்திற்கு மிகுந்தவள். அப்படிப்பட்ட தாய் இப்பொழுது மற்றவர்களுடைய பசியை தீர்க்க வேண்டும் என்று ஆசைப்பட்டிருக்கிறார். அவரது பிள்ளை நாம். அவரது திட்டத்திற்கு கை கொடுப்போம். வாருங்கள். திருக்கழுக்குன்றம் பக்கத்திலே இருக்கக்கூடிய வீராபுரம் கிராமம். இதிலே அனைவரும் சேர்ந்து பசியில்லாத ஒரு மண்டலத்தை உருவாக்குவோம். முதியோர்கள் பல பேர் வயிறார உண்ண முடியாமல் தவிக்கின்ற ஒரு நிலை காண முடிகிறது. அதை நாம் மாற்றியமைப்போம். வாழ்க வையகம். வாழ்வோம் வளமுடன். எல்லாம் இன்பமயம்.